இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போலாமா வேணாமா, போறதுன்னா என்ன Dress போட்டு போறது, யார் கூட போறது, எப்படி போறது, அண்ட் என்ன டைம்க்கு அங்க ரீச் ஆகணும் இப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம எக்கச்சக்கமான டெசிஷன்ஸ் மேக் பண்ண வேண்டி வரும். ஆன் ஆவரேஜ் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 35,000 டெசிஷன்ஸாவது எடுக்கிறான். இதெல்லாம் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் தான். பட் இதை தவிர்த்து இன்னொரு செட் ஆஃப் டெசிஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியாம அப்படியே ஹோல்ட்லயே இருக்கும். அதுக்கு பேரு டெசிஷன் பராலிசிஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமா 4 ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், n நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறப்ப நம்ம பிரெயின் அதுல கன்ஃபியூஸ் ஆயிரும். ரெண்டாவது விஷயம், இந்த டெசிஷன் தப்பாயிருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே ஒரு டெசிஷன் எடுக்காம அப்படியே ஹோல்ட்ல வச்சிருப்போம். மூணாவது, அந்த டெசிஷன் எடுத்தா என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனாலையும் அந்த டெசிஷன் எடுக்க மாட்டோம். நாலாவது, பர்ஃபெக்ஷனிசம். இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு இருக்க பிரச்சனை, நான் ஒன்று பண்ணா பர்ஃபெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணாமலே அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போறது. ஸோ இது எல்லாமே டெசிஷன் பராலிசிஸ்க்கான ரீசன்ஸ். இதை எப்படி ஓவர் கம் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க சாய்ஸஸை கட் டவுன் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த டெசிஷன் எடுத்து முடிக்கிறதுக்குன்னு ஒரு டெட்லைனை மார்க் பண்ணி வைங்க. மூணாவது விஷயம், அட்லீஸ்ட் அந்த டெசிஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் ஆச்சு ஆக்ஷனபிளா பண்ணிருங்க. ஸோ தட் அந்த டெசிஷன் மேக் பண்ண முடியாம ஒரு லூப்ல சுத்திக்கிட்டே இருப்போம்ல, அதை ஒரு சின்னதா பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே உங்களை அடுத்தடுத்து மூவ் பண்ணி கூட்டிகிட்டே போகும். ஏன் பர்டிகுலரா இந்த ஷார்ட்ஸ் இப்போனா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கால் பண்றவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் நான் இப்போ எக்ஸாமுக்கு படிக்கட்டுமா வேணாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கண்டிப்பா படிங்க, அதுவும் நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிங்கன்னு தான் சொல்லுவேன்.